இடத்துல வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வரும். நீங்க அரசியல் வரதுக்கு விருப்பப்படுறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் ஓகேனா நான் ஓகே நாங்கன்னா மக்கள் சொல்றீங்களா? சார். நானா நீங்களும் மக்கள் தானே. ப்ரெஸ் இப்போ மெயினாக வந்துட்டு என்னென்னா ஊடகத்துறை தான் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து எங்களை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வரணும், பாலாஜி வந்தால் இது நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வாக்கு பலிக்கும் தலைவரை நிச்சயமாக அந்த பிறகு உங்களை சந்திப்பேன் நான். இல்லை உங்களுக்கு விருப்பம் இருக்கா சார்? நீங்கள் அரசியல் விருப்பம் இருக்கா? நான் வரது ஓகேவா உங்களுக்கு? அண்ணா நான் வரது ஓகே, நீங்கள் வாங்க பாலாஜி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா ஓகே. கண்டிப்பாக ஓகே, அப்போ தலைவர் சொல்லிட்டு அப்படின்னா இருக்கேன். ஆமாம் சார், இடைத்தேர்தல் வந்திருக்கு, இடையில நானும் வந்திருக்கிறேன். எல்லாம் நல்லதுக்கு சார், பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, எப்படி பாருங்க? யார் சார்? விஜய். விஜய் சார் எல்லாரும் வரலாம் சார், இது ஜனநாயக நாடு, எல்லாருமே வரலாம். பட் வந்துட்டு அவர் மக்களுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா மக்கள் வந்து ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க, பார்க்கட்டும். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே அவங்கவுங்க இதில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் அவர் உடல்நிலை சரியில்லைன்னா கூட எல்லா இடத்துக்கும் ஓடுறாரு சார், எல்லா இடத்துக்கும் இப்போ போய் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதனால் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்களோட ஸ்டைல் இருக்குது சார். இவர் வரும்போது பார்த்து